முதல்ல வியாபாரத்துக்கு வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆன் பண்ணிட்டேன் கீழே ஆன் பண்ணிட்டேன் கீழே குடிஞ்சு என்ன எடுத்து நீ போட்டோ எடுத்து ரொம்ப கீழே குடிஞ்சி பார்த்தோம் தான் சொன்னேன். அதான் ஒண்ணு கூட சொல்ல பார்ப்பாருந்தா அதாவது கொண்டு வந்துட்டாரு அவரு. கொள்ளதான் பார்த்தேன் நான், கொடலத்துல தான் பார்த்தேன் நான். கரெக்டாக அதுன்னு போடுவேன் வரும். நீ கொண்டல இது ஒரு நிமிஷம் அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இதுதான் சொன்ன வீடியோ போட்டு சொன்னாங்க. நிறைய கிடைச்சதா 20 ரூபா கிடைச்சிருக்காதா? போயிட்டுனா வந்து நான் பார்த்து ரத்தாடி ரத்தம் இதெல்லாம் எடுத்தாச்சு. கட்டை வச்சு சின்ன பண்ணுமாண்ணா அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்காக தான் ரத்தம் அடிக்கும் போதுன்னு தான் இதெல்லாம் எடுத்துடுறோம். கட்டை வலிச்சுட்டு இருக்காது சம்மந்த இருக்குவா என்ன இருக்காது குருவி தெரியாதுண்ணா. என்னடா தொல்லை கொம்பு வச்சு கொம்பு தம் ஓடுதாண்ணா ரெக்கார்ட் ஆகுதாண்ணா டச் பண்ண ஓடுதாண்ணா நல்லதுதான் ஆக முடியல. அதான் ரெண்டு பேருக்கு தேவை அது பாதி கொஞ்சம் பெருசாக போடலாமா அந்த பெருசாக போடலாமா? எனக்கு அப்படிதான் சொல்லிருப்போம். அதான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு கை காட்டினா அவர்லாம் சின்ன வாங்க அப்போ மீனப்பா எப்போ பண்ணி சொன்னாங்க என்னப்பா நீங்கள் போட்டீங்க நானே சொல்லிட்டேன். அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லல. அதுமாதிரி யார் எந்த பையன் அந்த மாதிரி நம்ம இது மீன் நான் ஃபோன் பண்ணுறேன் போனாங்களா அவர் போய் எங்கள் அம்மா போனேன் நான் அவரில் எங்கேயும் போக மாட்டேன் போனேன். அவர் என்ன சொல்கிறாரா நான் சிவனும் நின்றுந்தேன் அவர் தான் விட்டார். அப்படியே போச்சு வாப்பா வீட்டு வாப்பா என்னாலாம் வீடு வந்தால் இப்போ சீன நின்று இல்லை நான் தான் விட்டேன்ற ஆகிட்டேன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்களா என்ன இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ போட்டு அடிக்கிறாங்க என்ன எப்போ போய் சொல்கிறேன் என்ன போய் சொல்லு யாருக்கு வண்டி விட்ட நான் தானே வண்டி ஓட்டினேன். ஒரு பையத்துல இருந்து என் வண்டியில் விட்டானா 5 லட்சத்துல விட்டான் வண்டியை. அதை அவனா சொல்லிடுறான் அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு அவன் சிவனு இருந்தால் நான் திருப்பி வண்டி விட்டனா. அதில் மாற்றி கொடுத்துருப்பா சொன்னாங்க அம்மா மாற்றி கொடுத்துருவாங்களாம். ஃபோன் பண்ணாங்கன்னா 1000 ரூபாவா நீங்கள் வந்துடுங்க வந்து போட்டு முடிச்சுங்க 1000 ரூபாவா. அது ஸ்டிக்கர் வந்து முக்கியம் தெரிய மாட்டான். அது வந்து ஸ்டிக்கர் வந்து பச்சை சர்வீஸை போட்டி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி. ஆனால் எங்களுக்கு ஸ்டிக்கர் வராதுன்ட்டாங்க தெரியுமா? ஸ்டிக்கர் வராதுன்ட்டா டூமு தான் மாற்றணும் ஸ்டிக்கருக்காக. இங்கே ஸ்டிக்கர் எதுனா இது ஆகிருக்கு. நீங்கள் வேறங்கன்னா நான் அதுதான் மாற்றிவாங்களா பெரிய கழுவிட்டு ஸ்டிக்கர் வந்துப்பா நம்மளால் வண்டிச்சு 2 பேர் ஆச்சுன்னு நினச்சேன். நான் இதை ஸ்பீடாக போயிட்டேன். 40 போன்ட்டான் அவ்வளோதான் ரொம்ப ஸ்பீடாக இல்லை 40 போன்ட்டான். அவர் வந்து வந்துச்சான் அவர் கம்மியாக வந்துச்சான் சொல்கிறேன் கம்மியாக வந்துச்சு கம்மிட்டே காலே போயிடுச்சுனா என்ன இதான் போச்சு கால் அவங்க அவங்க பேர் நான் நம்புதா அப்படி தூக்கி காட்டினாண்ணா அப்படியே காட்டினா அப்படியே
கருப்பு கட்ட முடியுதா? கருப்பு கட்ட முடியுதா? போடு 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 போண்ணா போண்ணா போண்ணா. நான் உட்காந்து ஃபோன் பேசுகிறேன் அண்ணா. ஃபோன் பண்ணி பேசுகிறாப்பா. ஃபோன் பண்ணுறது ஆச்சு இல்லை பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் நம்ம வச்சுருந்தோம். அப்புறம் ஃபோன் பண்ணோம். திரும்பி வச்சுருந்தோம். அப்புறம் நான் தானே பண்ணேன். வண்டி மேலே சீட்டு மேலே எடுத்து காலை வச்சுருந்தேன். போட்ட போன ஒதுக்கிட்டு போன்னு போனேன். எவ்வளோ பார்த்தேன் நம்ம ஓட்டு நம்ம வேலையில் ஒன்று நம்ம ஒன்று வரும். லேட்டு வெளியே போட்டு வரோம். என்ன பண்ணுறது? தப்பு தானேண்ணா? ஆமாம் ஆமாம். இன்னும் என் வேலையே பண்ண பார்த்து அமைதியாக இருக்கா? கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வரான். நாம் எதுவும் கொடுக்கறதில்ல. ரொம்ப நாள் கொடுக்கல எதுவும் சொல்லியுமே. ஒன்றா கொடுக்கும். ஆனால் அப்போ தான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தெரியுது. காலையில் எங்கே போனேன்? அது பேர் ரிவெஞ்ச் தெரியும். அது சார் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். 2 கண்ணாடி 2 மிரரு ஒரு பாட்டிலு. அதான் இதனால மிஸ் ஆச்சு. அவங்க சொந்தக்காரு அவனுக்கு போலியா ஃபர்ஸ்ட்டு. அதனால் இவனுக்கு எங்கடா போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். 500 ரூபா வருஷம் வச்சுட்டு இல்லை காசு வருஷம் வயசு. அவனுக்கு பெரியவனுக்கு போகலையா? இவனுக்கு போன உடனே இவனுக்கு ஏதாவது முறிக்கணும்னா எனக்கு வரல. அதில் எப்போ இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள ஈகோலாம் இருக்குது இல்லை, எப்பயுமே இருக்குது. ஃபோன் பண்ணிட்டு தருவோம்.